இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனனி, என்னாச்சு? சிவா, என்ன கைவிட்டுட மாட்டல்ல? என்னாச்சு? ஏன் அப்படி பேசுற? என்னமோ தெரியல, எனக்கு பயமா இருக்கு. ஹே, பைத்தியமா நீ? அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க? ஜனனி எல்லாத்தையும் மறந்துட்டா. அவ சொந்த பேர் கூட அவளுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமா சொன்னாங்க. ஆனா சிவாவை மட்டும் மறக்கலன்னு சொன்னாங்க. அதை மறந்துட்டியா? எதுவுமே ஞாபகம் இல்லாம என்னையும் என் பேரையும் மட்டும் நீ மறக்கல. உன்னை போய் நான் எப்படி ஜனனி கைவிட முடியும்? I love you, Janani. I love you, Shiva. அடடே, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. சலச்சி, இதோ வரேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. வந்துட்டேன். காஃபி எடுத்துங்க. வாங்க. காஃபி எடுத்துக்கோங்க. நல்லதுமா. எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன விஷயம்? அம்பலம் கேள்விப்பட்டீங்களா? நம்ம ஊர் பஞ்சாயத்து தொகுதிய பெண்களுக்கான தொகுதியா ஒதுக்கிட்டாங்க. அம்பலம் நிக்க மாட்டார்னு ஊருக்குள்ள நீயும் நானுன்னு பெரிய குடுமிப்பிடி சண்டையா இருக்கு. ஐயா, உங்க குடும்பத்துல யாராவது நின்னா ஒரு பையல எதுவும் கேட்க மாட்டான். விசாலாட்சி அம்மாவை நிக்க வச்சுட்டா போட்டியே இருக்காது. ஏங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அம்மா, எதுக்குமா பயப்படுறீங்க? தைரியமா நில்லுங்கம்மா. மாமா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அத்தைக்கு நான் மேனேஜரா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். அம்மா, எதுக்குமா யோசிக்கிறீங்க? ஐயா, நீங்க சொன்னதை அம்மா கேட்பாங்க. நீங்க கொஞ்சம் தைரியம் கொடுங்க. சலச்சி, நான் ஒன்னும் தடை சொல்ல மாட்டேன். அது உன் விருப்பம். ஆனா நின்னா எனக்கும் சந்தோஷம் தான். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் பிரசிடென்ட் எல்லாம் ஆக முடியாது. என்ன ஆள விடுங்க. ஐயா, ஊர் பெரியவங்களே, அம்பல மாமா மனைவி தான் எலெக்ஷன்ல நிக்கணுமா? ஏன் கூட பிறந்த தங்கச்சிலாம் நிக்க கூடாதா? ஏய், ஏன் நிக்க கூடாது? அத்தை, நீங்க ரெடியா? எங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா தட்ட முடியுமா? வேற வழி இல்ல, நின்னுதான் ஆகணும். ஊர்ல பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா இது கூட நல்லதுதான். அத்தை நிக்கிறது எனக்கும் ஓகே தான். அத்தை, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. ராசு, அம்மா, அவ நிக்கட்டும் விடு. பத்மா, பிரசிடென்ட் பதவிங்கிறது வேலையோ கௌரவமோ கிடையாது. ஊருக்கு சர்வீஸ் பண்ணணும், ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கணும், முக்கியமா நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கணும். பத்மா, நல்லா யோசிச்சுக்கோ. அண்ணி, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அண்ணே, நான் உங்க தங்கச்சின்னு, உங்களை மாதிரி தானே நானும். ஓ, பரவாயில்லையே. இப்பவே அத்தைக்கு பஞ்சாயத்து தலைவர் காலம் வந்துருச்சு. பின்ன என்ன அங்கிள், யோசிக்காம ஓகே சொல்லுங்க. சலச்சி, என்னங்க? தட்டுல சூடம் எடுத்துட்டு வா. சரி அம்மா இருங்க, நான் போறேன். சரி. மாமா, இப்ப எதுக்கு தட்டுல சூடம்? ஆர்த்தி எடுக்க போறீங்களா? அத்தை, சூப்பர். இன்னும் ஜெயிக்கவே இல்லையே. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவர்கிட்ட கொடு. அம்மா, கொடு. பத்மா, என்னங்க? நேர்மையாவும் உண்மையாவும் மக்களுக்காக பாடுபடுவன்னு கடவுள் சாட்சியா இது நடிச்ச சத்தியம்.
அம்மா அடிச்சு சத்தியம் பண்ணுமா. போ. சத்தியம் பண்ண. நேர்மையாவும் உண்மையாவும் மக்களுக்காக பாடுபடுவேன். கடவுள் சாட்சியா இது சத்தியம். ஏய் பத்மா, என்ன கண்ணு வலியா? அம்மா, வேட்பாளர்னா அப்படிதான் இருப்பாங்க. ஒரு கெத்து வேண்டாமா? அதுக்காக வீட்டுக்குள்ளேயே சன்கிளாஸ் போட்டு சுத்துவீங்க? பத்மா என்னாச்சு? அம்மா வெளியே போகும்போது போட்டுக்கலாமா? கழட்டு. அதெல்லாம் இல்ல, நான் கழட்ட மாட்டேன். ஆண்டி, இது வெளியே தான் போடணும். அது உங்களை மாதிரி நார்மல் ஜனங்களுக்கு. நான் பிரசிடென்ட். அண்ணே. பத்மா, நான் அவசரமா வெளியில போகணும். நீங்க எல்லாரும் கிளம்பி வாங்க. நான் நேரா எலெக்ஷன் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். சரிங்க. சரியா? சரி. வரேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் வந்துருங்க, நான் முன்னால போறேன். நீங்க போங்கய்யா, நாங்க பின்னாடியே வந்தோம். சரி, வரட்டுமா? வரேன். சரிங்கய்யா. பத்மா வா, ஆரத்தி எடுத்துக்கோ. கடவுளுக்கு இப்ப வேற ஆப்ஷன் இல்ல. ஒன்லி கேண்டிடேட் பத்மா தான். அண்ணா போஸ்ட் ஷோர் ஹிட். ஓகே, தேங்க் யூ. அண்ணா போஸ்டா? அப்படின்னா அது எலெக்ஷனே வைக்காம ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் அண்ணா போஸ்ட். எலெக்ஷனே வைக்க மாட்டாங்களா? அப்ப யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா? ஆமா, ஓட்டு போடாமலே ஜெயிக்கிறது. அப்போ பத்மா யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா? ஆமா, யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போடாம அது எப்படி வெற்றி ஆகும்? திருட்டுத்தனமா ஜெயிக்கிறியா? அம்மா, நம்ம போயிடலாம். இங்க இருந்தா டென்ஷன் தான் ஆகும். ஆமா, போலாம். ஓல்ட் லேடி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணும். எஸ் ஆயிடலாம். இந்த சூடா இருக்கு. எங்க துளசியை காணோம்? கூப்பிடுங்க. நான் இங்க தான் இருக்கேன். வாழ்த்துக்கள், போயிட்டு வாங்க. நீ வரலையா? நான் இதுக்கு அவ வேண்டாம், வாங்க நம்ம எல்லாரும் போலாம். நோ 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 நோ, அவளும் வரணும். நீ கிளம்பி வா. நான் எதுக்கு வரணும்? நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. ஹலோ, வருங்கால பிரசிடென்ட் சொல்றாங்கல்ல, கேட்காம எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் பிரச்சனை ஆயிடும். கிளம்பி வாங்க.